அவ இட்லி பிதுக்குனா எந்த ஜென்மத்துக்கும் அவ இட்லி பிதுக்காம எந்த ஜென்மத்துக்கும் வீடியோ போட மாட்டலா? அகிலாக்கா இருக்கிறவங்க கம்மன் இருப்பாங்க, இல்லாதவங்க பிதுக்குனா தானே தெரியும். அக்கா மாமா டாட்டா, மாமா டாட்டா மாதிரி இருக்காங்களா? புரியல. டாட்டா மாதிரி இருக்காங்களா? புரியல. கோவிந்தராஜ் பேசாமல் இருங்க கோவிந்தராஜ். சாரி டு சே திஸ், அவன் அப்பா கூட சேர விடாதீங்க. பாலாஜி தம்பு அது நம்ம பண்ண முடியாதுல்ல. சின்ன குழந்தையா இருந்தால் கூட நம்ம அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பரவாயில்ல, எப்படியோ விழுந்து அடிபட்டு லைஃப்பில் முன்னேறணும்னு அவன் தலையெழுத்து இருந்துச்சுன்னா அதை வந்து ஆண்டவனாலையும் மாற்ற முடியாதுல்ல. அதனால நவ் அ டேஸ் ஐ எம் அக்செப்டிங் எவ்ரி திங். எதுக்கு வை டு ஃபீல்? அவங்களுக்கே நான் நம்ம ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குது, நம்மளை புரிய மாட்டேங்குது, நம்மளோட கஷ்டத்தை புரிய மாட்டேங்குதுன்னா வை டு கெட் வரிட் ஆர் வை டு ஃபீல்? அதனால் இப்போ விட்டாச்சு, அவன் தலையெழுத்து என்னமோ நடக்கட்டும் அப்படின்ட்டு. புரோக்கரும் கூட்டி கொடுக்க ஊராக கூட்டிகிட்டு போகிறான்னு அப்படியே அகிலாமா? சம்திங் ஃபிஷி அகிலாக்கா, எனக்கும் தோணுச்சு சம்திங் ஃபிஷி அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இந்த வருஷம் நிறைய அவுட்டிங் போனோம், எதிர்பார்க்காம நிறைய அவுட்டிங் வந்துருச்சு. ஆனால் ஒரு தடவை போகும்போது ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா கழுன்றது. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ அங்கே மட்டும் போகாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு போயிட்டு வரோமா. அப்புறம் இப்போ வந்து ட்ரௌசர் வந்து ஒரு அளவுக்கு காலி ஆயிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், இவங்களுக்கு மட்டும் எப்படி பாக்கெட் காலியாக மாட்டேங்குது, இவங்க பிச்சை எடுக்கிறாங்க அது வேறு விஷயம், ஆன்லைன் பிச்சை இவங்களை வாழ வைக்கிது அது வேறு பிரச்சனை. ஆனாலும் காருக்கு பெட்ரோலு, சர்வீஸு எல்லாம் சேர்த்துனா கொஞ்சம் குஷ்டம் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் சம்திங் இஸ் கோயிங் ஆன். என்னைக்காச்சும் வெட்ட வெளிச்சம் ஆகும்ல, என்னைக்காச்சும் 2 பேரும் முக்காடு போட்டு வருவாங்க அகிலாக்கா, டோன்ட் வரி. என்ன அக்கா? ஆமாம் பூபதி தம்போ, போன செமஸ்டரில் 19, அதில் வந்து 8 கிளியரு, 11 இந்த வருஷத்தோடது 8. என் சொத்தெல்லாம் வந்து அரியருக்கு காசு கொடுத்தே அழிஞ்சிரும் போல் இருக்கு. நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் செமஸ்டர் ஃபீஸு அரியர் ஃபீஸு 4th இயர்து 2 செமஸ்டர் வரும்ல, அது வரைக்கும் கட்டிடுவேன். 4th இயர் முடிஞ்சும் நீ வந்து குத்த வச்சு செமஸ்டர் இது அரியர் வச்சுட்டு குத்த வச்சு உட்காண்டிருந்த மவனே, நான் ஒரு நயா பைசா 4வது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன்னு தெளிவாக சொல்லி வச்சுருக்கேன். அவங்க அப்பம் கட்டட்டும். இன்னொரு குட் நியூஸ் என்ன உறவுகளே அப்படின்னா, ஒரு RX 100 இருந்த இடத்துல இப்போ வந்து யமஹா சுலேட்டோவா என்னது அந்த பச்சை கலரில் சைடில் பாடியில் வருது அந்த வண்டி வந்து ஒரு தருதலை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. ஒருத்தனை உருப்படவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு தருதலை வந்து சின்ன தருதலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு பர்த்டேக்கு. அதனால் நான் வந்து 4th இயர் 8th செமஸ்டர் வரைக்கும் நான் வந்து பணம் கட்டிடுவேன். அது வரைக்கும் எத்தனை அரியராக இருந்தாலும் போனால் போய் தொலையுது பெத்த கடனுக்குன்னு அரியருக்கும் சேர்த்து. ஆக்சுவலி 2500 தான் வந்திருக்கும். 8 பேப்பர்னால் ஒரு பேப்பருக்கு 250 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 2000 சில்லரை வந்திருக்கும். ஆனால் இப்போ 5000 கட்ட வேண்டியது இருக்குது. வர்ற கோவத்துக்கு 5000 உங்கள் அப்பன்ட்டே வாங்கு அப்படின்னு சொல்லலான்ட்டு தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, பொழைச்சி போட்டோம். பெத்தாச்சு, ஒன்றை தான் பெற்றிருக்கேன், அதனால் பொழைச்சி போயிட்டோன்னு விட்டுருக்கேன். मलेशिया में तो मेरा भैया है ना, उसके लिए मैं तुम्हारे पास इंग्लिश में बात कर यार, तकदीर मत करना वा। मलेशिया में तो मेरे भैया हैं। आपके भैया मलेशिया में काम करते हैं क्या? ठीक है, वह मेरे को समझ में आता है। ठीक है, समझ में आ गया है। मेरे भाई तो वीडियो कॉलिंग में व्हाट्सएप में दिखाए हैं। आपका भाई वहाँ पे काम करते हैं? बहुत खुशी हुई जान के। मेरे तो पति वहाँ